إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحدي حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த இடத்திலே இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் எம்மை எப்படி ஒன்று சேர்த்தானோ அதே போன்ற நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம்முடைய உயிருக்கும் மேலாக நாம் நேசிக்கக்கூடிய அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் எம் அனைவரையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இன்றைய தினம் ஈமானை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு குணம். எம்முடைய ஈமான் உறுதியடைய வேண்டும் என்றால், எம்முடைய ஈமான் பலமடைய வேண்டும் என்றால், முஃமின்களுக்கு இந்த ஒரு குணத்தை அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்தி சொல்கிறான். எப்பொழுது இந்த குணம் ஈமானோடு சேர்ந்து விட்டதோ, எப்பொழுது இந்த உறுதி எம்முடைய உள்ளத்தில் வந்து விட்டதோ, அதற்கு பிறகு அவன் மேற்கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும் அவனுக்கு வெற்றியை தான் தரும். எல்லா சோதனைகளை விட்டும் அவன் வெளியேறிவிடலாம். அவனுக்கு எந்த விதமான கவலையும் இந்த மறுமையிலும் இந்த உலகத்திலும் இருக்காது, நாளை மறுமையிலும் இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனிலே 13 இடங்களில் இதை பற்றி சொல்கிறார். முஃமின்களுடைய பண்பாகவும், மேலும் இந்த பண்பை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருள் இந்த உலகத்திலும் நாளை மறுமையில் இருக்கிறது என்பதையும் 13 முறை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அது என்ன குணம்? அல்லாஹ் சொல்கிறான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹுவை முற்றிலும் சார்ந்திருப்பார்களோ, யார் அல்லாஹுவை முற்றிலும் சார்ந்திருப்பார்களோ, யார் அல்லாஹ்விடம் மட்டும் அந்த பொறுப்புகளை அவர்களுடைய பொறுப்புகளை ஒப்படைப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அத்தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹுவை முற்றிலுமாக சார்ந்திருப்பன். இந்த குணத்தை யாருடைய ஈமானோடு இந்த குணம் கலந்து விடுகிறதோ அவருடைய ஈமான் வலுப்பெறும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் குர்ஆனிலும் பல இடங்களில் அல்லாஹ் இதை மேற்கோள் காட்டி பேசுகிறான். தவக்குல் என்றால் என்ன? இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுமுல்லாஹ் முன்னால் சென்ற மிகப்பெரிய மார்க்க அறிஞர், அவர் இந்த தவக்குலுக்கான அர்த்தத்தை சொல்லும் பொழுது, தவக்குல் என்றால் هو صدق اعتماد القلب على الله في استجالب المصالح ودفع المضار من امور الدنيا والاخره. அழகாக சொல்கிறார் இப்னு ரஜப் ரஹிமஹுமுல்லாஹ், தவக்குல் என்றால் உலக காரியங்களிலும் மறுமையான காரியங்களிலும் எது நடந்தாலும், எந்த நல்லது நடந்தாலும் எந்த தீமை நடந்தாலும் முற்றிலுமாக அல்லாஹுவை மட்டும் சார்ந்திருப்பதுதான் அத்தவக்குல். மேலும் இப்னு கையிம் ரஹிமஹுமுல்லாஹ் இந்த தவக்குலுக்கு மேலும் சொல்லும் போது சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது முற்றிலுமாக பொறுப்பை ஒப்படைத்து விடுவது, அதற்கான காரணங்களை தேடிக்கொண்டே. என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நாம் எடுக்க வேண்டிய எல்லா முயற்சிகளையும் நாம் எடுத்துவிட்டு
பிறகு அல்லாஹ்விடத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விடுவர். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நோயுற்றால் நான் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பேன், அல்லாஹ் எனக்கு ஷிஃபாவை கொடுப்பான், இது தவக்குல் அல்ல. அந்த நோயை அதிலிருந்து குணமடையக்கூடிய அந்த காரணிகளை நான் தேடி செல்வேன், பிறகு மீண்டும் அல்லாஹ்விடத்தில் நான் இந்த பொறுப்பை ஒப்படைப்பேன் என்பதுதான் இந்த தவக்குலுடைய ஒட்டுமொத்த அர்த்தம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தவக்குலை பற்றி சொல்லும் பொழுது, இந்த தவக்குலை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசமும் கிடைக்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹுவை முற்றிலும் சார்ந்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் அவனுடைய நேசத்தை தருவதாக குர்ஆனில் சொல்கிறார். நீங்கள் நபிமார்களுடைய வரலாறுகளை எடுத்து படித்து பார்த்தாலும், சஹாபாக்களுடைய வரலாற்றுகளை எடுத்து படித்து பார்த்தாலும், அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த தவக்குல் என்கின்ற அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டு இருக்கும். எந்த நிகழ்வை நீங்கள் எடுத்தாலும் சரி, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். பத்ருடைய போர்க்களம் மிகப்பெரிய போர்க்களம். மதீனாவிற்கு அப்பொழுதுதான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறார்கள். முதல் போர்க்களம் நடக்கிறது. நம் அனைவருக்கும் தெரிந்த செய்திதான். 313 பேர் கொண்ட ஒரு படை முஸ்லிமுடைய படை. ஆனால் எதிர்ப்புறம் 1000 பேர் கொண்ட ஒரு படை. முஸ்லிம்களிடம் எந்த விதமான வாள்களோ கேடயங்களோ எந்த விதமான ஒரு முழு தயாரிப்போ அந்த இடத்தில் இல்லை. ஆனால் குறைஷிகளிடத்தில் மிகப்பெரிய அளவில் வாள்கள், கேடயங்கள், இப்படிப்பட்ட ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் சிறிய எண்ணிக்கை, குறைஷிகள் மிகப்பெரிய எண்ணிக்கை. இதுவரை அப்படிப்பட்ட ஒரு போர் நடந்ததே கிடையாது. அந்த போர் நடக்க இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ருக்கான எல்லா தயாரிப்புகளையும் மேற்கொள்கிறார்கள். மதீனாவை விட்டு பத்ர் என்ற அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே சென்ற அந்த இடத்தை பார்த்து அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அந்த படைகளை அமைக்கிறார்கள். மேலும் அந்த குறைஷிகளை எப்படி நாம் கையாள்வது என்கின்ற அந்த திட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுக்கிறார்கள். அந்த போருக்கு ஒரு நாளுக்கு முன்னால் நோட்டமிடுவதற்காக, குறைஷிகள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். வெளியேறி செல்லும் பொழுது ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள். அந்த மனிதனிடம் கேட்கிறார்கள், ஒரு நாள் குறைஷிகள் எத்தனை ஒட்டகங்களை அறுக்கிறார்கள் என்று. அந்த மனிதர் சொல்கிறார், ஒரு நாளில் 9 அல்லது 10 ஒட்டகங்களை அறுக்கிறார்கள் என்று கூறியவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கணக்கிட்டுக் கொள்கிறார்கள். ஒரு நாளுக்கு 9 அல்லது 10 என்றால் 1000 நபர்கள் வந்திருப்பார்கள் என்கின்ற அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு அந்த கால்குலேஷனை பண்ணிட்டு அல்லாஹ்வின் மீது தவக்குலை சாட்டுகிறார்கள். எல்லா விதமான தயாரிப்புகளும் செய்யப்பட்டு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்தில் அந்த உறுதியும் இருந்தது, அல்லாஹ் இந்த போர்க்களத்தில் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்று. அடுத்த நாள் காலை இரண்டு படைகளும் ஒன்றுக்கு ஒன்று சந்திக்கின்றன. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளை சரி செய்துவிட்டு தன்னுடைய கூடாரத்திற்கு செல்கிறார்கள். சென்று விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், அழுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த காலை பொழுதில் இவர்களை நீ அழித்து விடு, உன்னை மறுத்த இந்த குறைஷிகளை நீ அழித்து விடு, எமக்கு மிகப்பெரிய வெற்றியை நீ கொடுத்து விடு என்று கையை ஏந்தியவர்களாக அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய உடலில் இருந்த அந்த உடை கலைந்து விடுகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான், கவலைப்படாதீர்கள். அந்த நிகழ்வு முடிந்தவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி சொன்னார்கள், அபூபக்கரே, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், இதோ ஜிப்ரீல் இறங்கி விட்டார், 1000 மலக்குமார்கள் இறங்கி இந்த போரில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த சுப செய்தியை சொன்னார்கள். போரினுடைய முடிவு மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹ் கொடுத்தார். இப்பொழுது இந்த போரை நாம் எடுத்து படித்து பார்த்தால் இதனுடைய முக்கிய அம்சம் என்ன? எல்லா தயாரிப்புகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்துவிட்டு அதோடு அவர்கள் முடித்துக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வை நீங்கள் சார்ந்திருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை அளிப்பான் என்கின்ற அந்த உறுதியை, ஈமான் உறுதியை கொடுத்தார்கள். உடைந்த கேடயங்கள், உடைந்த வாட்கள், குறைந்த எண்ணிக்கை இது வெற்றியை தீர்மானிக்காது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரூபிக்கும் விதமாக அந்த இடத்தில் செயல்பட்டார்கள். அடுத்த போர், பத்ருடைய போர் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் உஹதுடைய போர். பத்ருடைய போர் முடிஞ்சு இன்னும் அந்த கலைப்பே இன்னும் ஆறல. அதற்கு பிறகு என்னது? உஹதுடைய போர்.
மீண்டும் அதே 1000 முஸ்லிம்கள், 3000 எதிரிகள். இப்படி எண்ணிக்கையில் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். அந்த போரில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போருக்கான எல்லா தயாரிப்புகளையும் செய்கிறார்கள், தியாகம் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பற்கள் உடைக்கப்படுகிறது. மிகப்பெரிய இழப்புகள் சஹாபாக்களுடைய கூட்டத்தில் ஏற்படுகிறது. ஆனால் கடைசி வரை அல்லாஹுவை மட்டும் அவர்கள் சார்ந்திருந்தார்கள். உஹதுடைய போர்க்களத்தை அல்லாஹ் வெற்றியாக ஆக்கினான். வெற்றி இல்லை என்றாலும் வெற்றி என்கின்ற அந்த வட்டத்திற்குள் அந்த போரை கொண்டு வந்தார். அஹ்ஸாபுடைய போர்க்களம் இதே எண்ணிக்கை, இதே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை விட குறைஷிகளுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை அழைத்து கேட்டார், என்ன செய்யலாம்? அவர் சொன்னார், என்னுடைய ஊரில் அகல் தோன்றக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, அதை நாம் இந்த இடத்திலும் கையாளலாம். அகல் தோன்றப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முழுவதுமாக நடைபெறாமல் ஏதோ சிறு தாக்குதல்கள் மட்டும் நடந்து எந்த விதமான காயங்களும் இல்லாமல், உயிரிழப்புகளும் இல்லாமல் அந்த போர் முடிவடைகிறது. முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக. இந்த வரலாற்றினை நான் மிக சுருக்கமாக கூறுவதற்கு காரணம், நேரம் எமக்கு இல்லை, இன்னும் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சுருக்கமாக சொல்கிறேன். இந்த போர்க்களம் அனைத்தும் எமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம், நீ களத்தில் இறங்கி தயாரிப்பை செய். நீ களத்தில் இறங்கி உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு. ஆனால் அந்த போர்க்களத்தில் வெற்றியை கொடுப்பது, அந்த களத்தில் வெற்றியை கொடுப்பது என்பது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. அவன் மீது பொறுப்பை நீ ஒப்படைத்து விட்டால் நிச்சயம் உனக்கு கொடுப்பான். இன்னொரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அந்த வெற்றி கிடைக்குமா? இன்னைக்கே கிடைக்குமானா அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வின் மீது பொறுப்பை ஒப்படைத்து விட்டேன், அவன் நாடினால் அந்த வெற்றியை இன்று கொடுப்பான், இல்லை என்றால் நாளை கொடுப்பான், இல்லை என்றால் அந்த வெற்றியை நாளை மறுமையில் கொடுப்பான். இப்படிதான் எம்முடைய நம்பிக்கை அமைய வேண்டும். இந்த தவக்குல் ஒருவருடைய உள்ளத்தில் வந்து விட்டால் உள்ளம் ரீதியாக அவர் சக்தி வாய்ந்த மனிதராக ஆகிவிடுகிறார். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை, ஒரு நிகழ்வை இந்த இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி இஸ்ராயீலுடைய சமூகத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். பனி இஸ்ரவேலுடைய சமூகத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அவர் இன்னொரு மனிதரை சந்தித்து அவரிடம் இருந்து 1000 தீனார்களை கடனாக வாங்குவதற்காக செல்கிறார். கடல் கடந்து பிரயாணம் செய்கிறார். அந்த மனிதரை சென்று சந்திக்கிறார். 1000 தீனார்களை கடனாக கேட்கிறார். கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்னார், யார் உமக்கு வழி, யார் உமக்கு பொறுப்பாளர், யாரை நீங்கள் பொறுப்பாளியாக ஆக்கிறீர்கள் இந்த 1000 தீனாரை வாங்குவதற்கு? அவர் சொன்னார், எனக்கென்று யாரும் இல்லை, நான் வக்கீலாக அல்லாஹுவை ஆக்கிக் கொள்கிறேன், என்னுடைய பொறுப்பாளராக அல்லாஹுவை நான் ஆக்கிக் கொள்கிறேன். மீண்டும் அவர் கேட்டார், வேறு யாராவது இருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது, இல்லை, எனக்கு வேறு யாரும் இல்லை அல்லாஹுவை தவிர என்று சொல்லிவிடுகிறார். அந்த மனிதரும் 1000 தீனார்களை அவரிடம் கொடுத்து விடுகிறார். கொடுத்ததற்கு பிறகு, அந்த தவணை முடிந்ததற்கு பிறகு மீண்டும் அந்த 1000 தீனார்களை திரும்பி கொடுப்பதற்காக அந்த மனிதர் வருகிறார். வருகின்ற நேரத்திலே அவர் அந்த கடலை கடந்துதான் வர வேண்டும். அந்த கடலை கடந்து வருகின்ற அந்த சமயத்தில் அவர் சுத்தி பார்க்கிறார், ஏதாவது ஒரு வாகனம் கிடைக்குமா, இந்த கடலை கடப்பதற்கு ஏதாவது ஒரு வாகனம் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது எந்த விதமான வாகனமும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவருக்கு உள்ளத்தில் அந்த பயபக்தி இருந்தது, அல்லாஹுடைய அச்சம் இருந்தது. ஏன்? நாம் அல்லாஹுவை வக்கீலாக பொறுப்பாளராக ஆக்கி இந்த கடனை நாம் பெற்றிருக்கிறோம், இதை நாம் கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற அந்த உறுதி அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அவர் என்ன செய்கிறார், அந்த 1000 தீனாரை ஒரு மரக்கட்டையை எடுத்து அதை குடைந்து அதுக்குள் அந்த 1000 தீனாரையும், அதே போன்று என்னால் வர இயலவில்லை என்று ஒரு கடிதத்தையும் அதில் வைத்து கடலில் தூக்கி எறிந்துவிட்டு சென்று விடுகிறார். இப்ப இந்த இடத்தில் அவர் சென்று விட்டார், இது போய் சேர்ந்துரும், அல்லாவை நாம் வக்கீலாக ஆக்கியிருக்கிறோம், அல்லாவின் மீது நான் பொறுப்பு சாட்டி இருக்கிறேன், அவனை தவக்குள் வைத்திருக்கிறேன், இந்த 1000 தீனார் அவரை சென்று அடைந்து விடும் என்கின்ற அந்த உறுதியோடு அவர் திரும்பி செல்கிறார். திரும்பி சென்றதற்கு பிறகும் இந்த கடலுடைய இன்னொரு ஓரத்தில் அந்த கடன் கொடுத்தவர் எதிர்பார்த்தவராக நின்று கொண்டிருக்கிறார். இவர் வருவாரு, காசை திருப்பி கொடுப்பாரு. அப்ப சுத்தி பார்க்கிறாரு, எந்த விதமான வாகனமும் வரவில்லை, ஒரே ஒரு கட்டை மட்டும் வருது. அந்த கட்டையை அவர் எடுத்து என்ன பண்றாரு, நம்மளுடைய விறகுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எடுத்து செல்கிறார். எடுத்து சென்று பிரித்து பார்க்கும் பொழுது உள்ளே 1000 தீனார்களும் அந்த கடிதமும் இருக்கிறது.
உடனடியாக அவர் புரிந்து கொண்டார், அந்த மனிதர் தான் இந்த கட்டையை தூக்கி வீசி இருக்கிறார் என்று அவர் புரிந்து கொண்டார். ஆனால் இந்த கடனை திருப்பி கொடுக்க வந்த அந்த மனிதருக்கு உள்ளத்தில் ஒரு 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 முழுமை அடையல. அவர் நினைக்கிறாரு, இந்த கட்டை போயிருக்குமா போயிருக்காதா, கடல்ல தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டோம், போயிருக்குமா போயிருக்காதான்னு தெரியல, நம்ம திருப்பி என்ன பண்ணுவோம், அந்த 1000 தீனாரை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு மீண்டும் அவர் என்ன சொல்கிறார், ஒரு கப்பலை அந்த சீற்றம் எல்லாம் சீனானதுக்கு பிறகு, அந்த கடல்ல எல்லாம் சீற்றம் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு ஒரு வாகனத்தை எடுத்து செல்கிறார். சென்று அந்த 1000 தீனாரை கொண்டு அந்த மனிதரிடம் கொடுக்கிறார். இந்தாங்க உங்க 1000 தீனார். அவர் கேட்கிறார், நீங்க எதையும் தூக்கி எரிஞ்சிங்களா, எதையும் நீங்க ஒரு கட்டையில வச்சு போட்டீங்களான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், அப்படியெல்லாம் அவர் அதை மறைத்து விட்டு, இந்த 1000 தீனாரை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய கடனை நான் திருப்பி கொடுக்க வந்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லிவிடுகிறார். உடனடியாக அந்த கடன் கொடுத்தவர் சொன்னார், நீங்கள் அனுப்பிய அந்த 1000 தீனாரை நான் அடைந்து விட்டேன், அல்லாஹ் உங்களுக்கு பொறுப்பாளராக இருந்து அந்த கடனை அவன் திருப்பி கொடுத்து விட்டான் என்று இந்த ஒரு நிகழ்வை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினார், கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அச்சம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த பணத்தை கடலில் போட்டார், அல்லாஹ் அந்த பணத்தை கொண்டு சேர்த்தான். ஆகவே நாமும் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டுமா, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களா, சோதனைகளா, பிரச்சனைகளா, இது அனைத்துக்கும் ஒரே தீர்வு அத்தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழு பொறுப்பையும் சாட்டுவதுதான். மேலும் முஃமினுடைய ஒரு பண்பாக இது இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் வலியுறுத்துகிறார். இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முஃமின்களுடைய பண்புகளை பற்றி பேசும்பொழுது அல்லாஹ் சொல்கிறான், முஃமின் என்பவர் யார் என்றால், அவருக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவருடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவருக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அவருடைய ஈமான் அவரை அறியாமலே அது அதிகரிக்கும். வஅலல்லாஹி, மேலும் அவருடைய குணம் என்னவென்றால் அவர் எப்பொழுதும் அல்லாஹுவை சார்ந்திருப்பார் என்று இந்த முஃமின்களுடைய பண்புகளில் அல்லாஹ் இந்த தவக்குலை இந்த இடத்தில் சேர்க்கிறான். அதற்கு பிறகு இந்த போர்க்களத்தில் சஹாபாக்களுடைய தவக்குல் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவக்குலை நாம் பார்த்தோம். நபிமார்களுடைய தவக்குலுக்கு ஈடாக யாருடைய தவக்குலும் வர முடியாது. சஹாபாக்களுடைய தவக்குல், இந்த படைகள் எல்லாம் சஹாபாக்களை சூழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மனிதர் சென்று சொன்னார். அல்லாஹ் குர்ஆனில் உள்ள வசனத்தை பேசுகிறான். அல்லதீன கால லஹுமுன் நாஸ், மனிதர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களே உங்களை இந்த கூட்டம் சூழ்ந்து கொண்டது. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், காலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எமக்கு போதுமானவன், அவன்தான் எம்முடைய பொறுப்பாளி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனைவருக்கும் தெரிந்த வரலாறு தான். நெருப்பில் தூக்கி வீசப்படுகின்ற அந்த நேரம், நெருப்பில் தூக்கி வீசப்படுகிறார். அந்த நேரத்திலே அல்லாஹ் ஒரு மலக்குமாரை அனுப்புகிறான். அந்த மலக்கு கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமிடம், யா இப்ராஹிம், உங்களுக்கு எதுவும் உதவி வேண்டுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நாவில் இருந்து அந்த வார்த்தை அந்த நெருப்பை குளிரூட்டக்கூடிய ஒரு பூஞ்சோலையாக அல்லாஹ் அதை மாற்றினான். என்ன சொன்னார்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், என்னை படைத்த இறைவனுக்கு தெரியும், அவன் எனக்கு போதுமானவன் என்கின்ற இந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ் அடுத்த நிமிடம் கட்டளையிட்டான், யா நார் கூனு பர்தி வ சலாமா, நெருப்பே இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியளிக்க கூடியதாக மாறிவிடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த தவக்குல் ஏன் எம்முடைய வாழ்க்கையில் இல்லை? எமக்கு பிரச்சனை வரும் பொழுது ஏன் நாம் அவனை அழைப்பதில்லை? ஏன் நாம் அவனிடம் பொறுப்பை சாட்டுவதில்லை? பத்ருடைய களத்தில் கொடுத்த வெற்றியை அல்லாஹ் எமக்கு எம்முடைய வாழ்வில் கொடுக்க மாட்டானா? அஹ்ஸாபுடைய போர்க்களத்தில் அல்லாஹ் கொடுத்த அந்த வெற்றி தவக்குலின் மூலமாக நாம் அந்த தவக்குலை வைத்தால், அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டினால் எமக்கு அந்த வெற்றி வராதா? எம்முடைய சோதனைகள் முறியடிக்கப்படாதா? எம்முடைய பிரச்சனைகள் முறியடிக்கப்படாதா? இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எடுத்துக்காட்டை சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு மனிதருக்கு ரிஸ்கை கொடுப்பான் தவக்குல் வைத்தால் என்கின்ற அந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்லும் பொழுது, ஒரு பறவை கூட்டை விட்டு வெளியே செல்கிறது. அந்த பறவை செல்லும் பொழுது உணவை தேடியதாக அந்த பறவை செல்கிறது. வெறும் வயிற்றோடு இந்த உணவை தேடியதாக அது செல்கிறது. ஆனால் இரவு மீண்டும் அது திரும்பி வரும் பொழுது தன்னுடைய வயிற்றையும் நிரப்பிக் கொண்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கும் அது உணவை எடுத்து வருகிறது. இது போன்றுதான் அல்லாஹ் உங்களுக்கும் ரிஸ்கை கொடுப்பான்.
வீட்டை விட்டு வெளியேறு, வியாபாரத்திற்கு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தவனாக, ரிஸ்கை கொடுப்பவன் அல்லாஹ். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் படித்திருப்போம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக அந்த ரூஹ் ஊதப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ரூஹை ஊதிவிட்டு சென்று விடுகிறார்கள். பிரசவ வலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான், இந்த மரத்தின் அருகாமையில் சென்று அந்த மரத்தை பிடித்து குலுக்கு, அந்த மரத்தை பிடித்து குலுக்கு, அதிலிருந்து உனக்கு அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பான். இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? அல்லாஹ் நினைச்சிருந்தா எப்படி கொடுத்திருக்கலாம். நீ சும்மா அமர்ந்திருந்தாலும் அல்லாஹ் என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். நீ முயற்சி செய், அல்லாஹ் உனக்கான அந்த பலனை கொடுப்பான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது பனி இஸ்ரவேலர்கள் ஆண் மக்களை கொலை செய்து விடுவார்களோ என்ற பயத்தில் அந்த தாய் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் சொன்னான், அந்த 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 பிள்ளையை ஒரு பெட்டியில் வைத்து நைல் நதியில் தூக்கி எறிந்து விடு. அந்த பெட்டியை அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவியிடம் கொண்டு சேர்த்தான். எந்த ஃபிரௌன் ஆண் மக்களை கொலை செய்ய துடித்துக் கொண்டிருந்தானோ அதே ஃபிரௌனுடைய மாளிகையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர்ந்தார்கள். இப்படி எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு குணம்தான் இந்த அத்தவக்குல். மேலும் நாளை மறுமையில் இந்த தவக்குலை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 70,000 பேர் நாளை மறுமையில் எந்த விதமான கேள்வி கேட்பாடும் இல்லாமல் செல்வார்கள் என்கின்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. 70,000 பேர் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வார்கள், எந்த விதமான கேள்விகளும் கேட்கப்படாமல். அதில் பல குணங்களை சொல்லிவிட்டு அதில் ஒரு குணம், அல்லாஹுவை முற்றிலுமாக யார் இந்த உலகத்தில் சார்ந்திருந்தார்களோ நாளை மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான கேள்விகளும் கேட்கப்படாமல் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று. மேலும் அல்லாஹ் குர்ஆனில் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை தீங்குகள், எத்தனை சோதனைகள், பிறக்கும் பொழுதே தந்தை இல்லை, பிறந்த சில நாட்களில் தாயும் மரணம், பாட்டனாரும் மரணம், அபு தாலிபும் மரணம், உயிருக்கு மேலாக நேசித்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மரணம், தாயிஃபில் கல்லடி, மக்காவை விட்டு துரத்தப்படுகிறார்கள், மதீனாவில் 10 ஆண்டு காலம் போர்க்களம், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹா உஹதுடைய போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார்கள். இப்படி அடுக்கடுக்கான சோதனைகள். ஆனால் 23 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கிறான், மக்காவுடைய வெற்றி. எந்த மக்காவை விட்டு துரத்தப்பட்டார்களோ அதே மக்காவிற்குள் போர் தளபதியாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்தார்களே, இதனுடைய அடிப்படை என்ன? என்றும் அவர்கள் உள்ளத்தில் நினைத்து வைத்திருந்தார்கள், அல்லாஹ் எமக்கு போதுமானவன், அவன் எமக்கு வெற்றியை கொடுப்பான் என்று. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை, அந்த வரலாற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உடன்படிக்கை போடப்படுகிறது குறைஷிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும். 10 ஆண்டுகள் மக்காவிற்குள் நீங்கள் நுழையக்கூடாது, 10 ஆண்டுகள் போர் செய்யக்கூடாது, இந்த ஆண்டு நீங்கள் உம்ராவிற்கு வரக்கூடாது என்று சில நிபந்தனைகள் போடப்படுகிறது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை பிடித்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அனஹ்னு பிஹக்கின், நாம் சத்தியத்தில் தானே இருக்கிறோம், ஏன் நாம் இவர்களுக்கு பணிந்து போக வேண்டும்? போர் செய்வோம் இவர்களோடு, எம்முடைய நகரத்திற்குள் செல்வதற்கு நாம் ஏன் இவர்களிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும்? அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொறுமையாக இரு உமரே, இது நமக்கு மிகப்பெரிய வெற்றி. அல்லாஹ் குர்ஆனிலும் வாக்களித்தான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, மிகப்பெரிய வெற்றியை உமக்கு கொடுத்தோம் தூதரே. அடுத்த ஆண்டு மக்கா வெற்றி அடையப்படுகிறது. அந்த நேரத்தில் பொறுமையோடு அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டி தவக்குலோடு இருந்தால் எப்படிப்பட்ட சோதனைகளும் திறக்கப்படும், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ரிஸ்க் எண்ணிக்கை இல்லாமல் வந்து கொண்டிருக்கும் என்பதை தான் இந்த அனைத்து நிகழ்வுகளும் நமக்கு காட்டுகிறது. மேலும் நம் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்தார்கள். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயரால் அவன் மீது பொறுப்பை சாட்டியவனாக நான் வெளியேறுகிறேன் என்கின்ற அந்த துஆவையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எதில் பிரச்சனையாக இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள், எதில் கஷ்டமாக இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள், அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டுங்கள், நிச்சயமாக வெற்றியை கொடுப்பான். இன்று இருக்கின்ற நம்முடைய நாட்டுடைய சூழ்நிலை, முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறைகள், முஸ்லிம்களுக்கு எதிராக அடக்குமுறைகள், இஸ்லாமை வேரோடு அழிக்க வேண்டும் என்கின்ற இந்த சதித்திட்டங்கள் எல்லாம் தீட்டப்படுகின்ற இந்த நேரத்தில் முஸ்லிம்களாகிய எமக்கு இருக்கின்ற பணி என்ன தெரியுமா? வெறும் போராட்டங்களாலோ வெறும் கோஷங்களாலோ மட்டும் எம்மால் இந்த பிரச்சனைகளை தீர்த்து விட முடியாது.
களத்தில் இறங்கி நாம் பணி செய்ய வேண்டும். கல்வியில் பின்தங்கி இருக்கின்ற எம்முடைய சமூகத்தை கல்வியில் உயர்த்த வேண்டும். அதிகார பொறுப்புகளில் முஸ்லிம்களை கொண்டு வர வேண்டும். பிரிந்து கிடக்கின்ற எம்முடைய சமூகத்தை ஒற்றுமையாக்க வேண்டும். முஸ்லிம் என்கின்ற ஒரே பேரில் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டும். இதையெல்லாம், இந்த களப்பணிகளை எல்லாம் நாம் செய்து முடித்துவிட்டு அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்குல் வைத்து பாருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் அந்த வெற்றியை கொடுப்பார். களத்தில் இறங்காமல், நீங்கள் முயற்சி செய்யாமல், நாம் எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், அமர்ந்து கொண்டே அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம் என்றால் நிச்சயமாக அந்த வெற்றி நமக்கு கிடைக்காது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அமர்ந்து கொண்டே துவா செஞ்சிருக்கலாம், எனக்கு வெற்றியை கொடுத்துரு, இந்த குறைஷிகளை அழிச்சிருண்டு. அப்படி செய்யல அல்லாஹ்வுடைய தூதர். களத்துல இறங்கினாங்க, போனாங்க, எதிரிகளை சந்திச்சாங்க, இழப்புகளை பார்த்தாங்க, சோதனைகளை பார்த்தாங்க. சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் எம்மால் வெற்றி அடைய முடியாது என்பதுதான் இதனுடைய எடுத்துக்காட்டு. அல்லாஹ் சொல்கிறான், எந்த விதமான சோதனையும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள் சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான். இதற்கு முன்னால் அனைவரும் சோதிக்கப்பட்டார்கள், மனதாலும் உடலாலும் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய வெற்றி எப்பொழுது வரும் என்று. அல்லாஹ் அவனுடைய வெற்றியை கொடுத்தான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான். ஆகவே இந்த ஹதீஸுகள், சொல்லப்பட்ட இந்த செய்திகள் அனைத்தையும் நாம் உள்ளத்தில் ஏற்றிக்கொண்டு, உள்ளத்தில் அமைதி வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும், என்னுடைய பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்றால் தவக்குலை உங்களுடைய ஈமானோடு பொருத்துங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள். அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். மனிதர்களை எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வை மட்டும் எதிர்பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்கள். இன்னைக்கு நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு? இவன் என்ன பேசிடுவான், அவன் என்ன சொல்லிடுவான், இவன் என்ன நினைப்பான், இப்படின்னு மனிதர்கள் மீதே எம்முடைய பொறுப்புகளை சாட்டி எம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா முதல்ல நம்ம அல்லாஹ்வை மறந்துடுறோம். எதையுமே பண்ண முடியல, எந்த சொல்யூஷனுமே இல்லை அப்படின்ற நேரத்துல நம்ம யார்கிட்ட வரோம்? அல்லாஹ்ட்ட வரோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது முதலில் நினைவு வர வேண்டியது அல்லாஹ். முதலில் அவன் மீது நாம் பொறுப்பை சாட்டுவோம். அதுதான் ஒரு முஃமினுடைய பண்பாகவும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். மேலும் உங்களுக்கு ஒரு அறிவுரையும் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹஸனு வஅன்துமுல் அஅலவுன இன் குன்தும் முஃமினீன். கவலை அடையாதே, சோர்ந்து விடாதே, அல்லாஹ்வை நீ நம்பிக்கை கொண்டிருந்தால் நீயே உயர்ந்தவன். அல்லாஹ்வுடைய அறிவுரை. முஹம்மது ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கிறான், வத்தவக்கல் அலல்லாஹ் அல்லதி ஹய்யுல் லா யமூத். அல்லாஹ்வின் மீது பொறுப்பை சாட்டு. அவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் நித்திய ஜீவன், மரணிக்க கூடியவன் அல்ல என்று இத்தனை வசனங்களை அல்லாஹ் பேசுகிறது என்றால் இந்த தவக்குலுடைய மகிமை, இதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீது அனைத்து பொறுப்புகளையும் நாம் சாட்டுவோம். எதிர்வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் முறியடிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களையும் எந்த இடத்திலெல்லாம் முஸ்லிம்கள் அடிபட்டு கொண்டு பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் உட்படுத்தப்படுகிறார்களோ அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாத்தார்கள். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். முஹர்ரமுடைய மாதத்தில், ஷஹருல்லாஹில் ஹராம், அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த முஹர்ரமுடைய ஆஷுராவுடைய தினத்தில் நாம் எல்லாம் நோன்பு நோற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம். இந்த நாளில், இந்த மாதம் அல்லாஹ்விற்கு பிடித்தமான மாதங்களில் இந்த மாதமும் ஒன்று. இதில் அதிகமாக அவனிடம் பிரார்த்தனை செய்வதும், அவனிடத்தில் துவா கேட்பதும், இன்னும் மற்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முயற்சி செய்யுங்கள். இன்று நடக்கக்கூடிய இந்த வன்முறைகளை எல்லாம், மணிப்பூரில் நடந்த வன்முறையாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்னால் நடந்த எல்லா சம்பவங்களையும் தஹஜ்ஜுடைய நேரங்களில் அதிகமாக எழுந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தியவர்களாக உங்களுடைய நேரங்களை செலவிடுங்கள். அதே நேரத்தில் இன்னொரு பொறுப்பும் எம் மீது இருக்கிறது. களத்தில் இறங்கி இந்த அடுத்த வரக்கூடிய அந்த தேர்தலுக்காக எம்முடைய முஸ்லிம்கள் சார்பாக நாம் களத்தில் இறங்கி எது உண்மையோ அதை வெளிப்படையாக சொல்லி இந்த தேர்தலில் முஸ்லிம்களுக்கு ஆதரவான ஒரு ஆட்சி வரக்கூடிய ஒரு ஆட்சியாக நாம் எம்முடைய களப்பணிகளை நாம் செய்ய நாடி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முஹல்லா வாசிகளை சந்தியுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள், இது போன்ற இந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்கள். இதுவெல்லாம் மாற வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்த விரல்ல தான் இருக்கு.
இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பல பேர் ஓட்டே போடுறது இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. பல பேர் ஓட்டு போடுறதுக்கே வெளியே வர்றது இல்லை. இந்த பெரிய பெரிய பில்டிங்ல இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரொம்ப சோர்வடைந்து விட்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை, இது இல்லை. ஒரு ஓட்டு தான் ஒருவருடைய இதே மாற்றும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால அந்த ஆட்சி அமைய வேண்டும் என்றால், முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், அல்லாஹுடைய கரத்தில் அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு களப்பணிகளை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிகப்பெரிய உதவியை கொடுப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹர்ரமுடைய இந்த நோன்பை ஏற்றுக்கொண்டு இந்த புனிதமிக்க இந்த மாதத்தில் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.